போட போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க படத்துல ஒரு நாள் முதலமைச்சர் பாத்துருக்கீங்க, ஆனா ஒரு நாள் விவசாயம் பாத்துருக்கீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம அப்படிதான் விவசாயம் மாற போறோம். அதாவது 24 hours விவசாயம் இருக்க போறோம். எஸ், போயிடலாமா? சோ இப்போ டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9:30. சோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிற இந்த ஒரு டாஸ்க நாளை காலையில 9:30 வரைக்கும் கண்டினியூ பண்ண போறோம். எஸ், ஆரம்பிச்சலாமா? எஸ். ஏன்னா 24 hours சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ள டீயே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கடா. ஒரு பசிக்குது. வந்து தண்ணியை மட்டுமே நம்ம குடிச்சுக்கிருக்கோம். நம்ம விவசாயியா மாற வந்திருக்கோம். ஆமா. அப்ப என்னென்ன பண்ணு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை பண்ணிடுவோம். சரி, அந்த வாய்க்கால இது பண்ணி சுத்தப்படுத்தி விடுங்க. எந்த வாய்க்கா? இந்த வருவாரு. இந்த வாய்க்கா இருக்குல்லப்பா, எந்த வாய்க்கா? இதே வாய்க்கா, இது ஒரு வாய்க்கா. இது வாய்க்காலா? வாய்க்காவை நம்ம வெட்டணும். இதை சுத்தம் பண்ணுமா? ஆமா. ஆத்தாடி. ஓகே, இந்த 24 hours சேலஞ்சை நாங்கள் 4 பார்ட் வெயிட் பண்ண போகிறோம். ஒன்று டென்ட் போடுறது, 2வது பருத்தி எடுக்கிறது, 3வது முள்ளு வெட்டுறது, 4வது பரப்பு வெட்டுறது. அண்ட் இந்த தோட்டத்தை நம்மளுக்கு 24 hours சேலஞ்சுக்காக கொடுத்து அதே நேரத்தில் விவசாயத்தையும் சொல்லி கொடுத்த இந்த தாத்தாவுக்கு நம்ம எதுவும் பண்ணாமல் தான் நல்லா இருக்குமா என்ன? ஸோ அவருக்காக நம்ம சேரிட்டி பாக்ஸ்ல இருந்து 5,000 rupees ப்ளஸ் 2,500 rupees மதிப்புல ஒரு நோக்கியா மொபைல் போனை வாங்கி கொடுத்துடலாமா? எஸ், உங்க சார்பை கொடுத்துடலாம். ஹாப்பியா? சந்தோஷம்பா. சந்தோஷமா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ட் போட நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் மண்வெட்டி வச்சு வெட்ட போறோம். ஆமா, ஏன்னா இங்க வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இங்க மரம் கிடையாது, நிழல் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நிழல் உருவாக்கிட்டாகணும். ஏன்னா ரொம்ப நேரம் வேலை நிற்க முடியாது இல்லையா? ஆமா, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஆமா, சாப்பிட முடியாது இல்லையா? சாப்பிட முடியாது இல்லையா? அதனால ஒரு டென்ட்டை போடுறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ண போறோம், மண்வெட்டி வச்சு வெட்ட போறோம். ஓகேவா? நம்ம அம்மா வந்து கூலை காய்ச்சிட்டாங்க, அதை இறக்கணும். அதை வந்து எடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கூழ் காய்ச்சறதை இப்போ எடுக்க போகிறோம். கூழை காய்ச்சியாச்சு. கூழில் வெறும் கூழ், கேப்பக்கூழ் காய்ச்சக்கூடாது. வரகரிசி கொஞ்சம் குருணை மாதிரி போட்டு கிண்டுனா பசி தாங்குன்னு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆகி போச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வழியே காணா. காலை சாப்பாடு சாப்பிடாம எல்லாம் டயர்டாகி உட்காந்துருக்கும். இன்னும் டீ கூட கொடுக்காம உட்கார வச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே? எப்படி கூழ் சாப்பாடு எப்படி இருக்கு? பசியில என்னப்பா எப்படி இருக்கு? சூப்பர். இப்போ நம்ம வந்து கையிலேயே கட்ட போறோம், பருத்தி எடுக்க போறோம். ஓகே, இப்படி எப்பயும் போல கையிலேயே கட்டிக்கணுமா. அடுத்து மடிச்சு கட்டுறதுல இந்த நடுப்பகுதியை தூக்கி இப்படி சொருகிடுறாங்க. சொருகிட்டா நமக்கு 2 பை வந்துச்சு பாருங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பஞ்சை போட்டுக்கலாம், அடுத்து இந்த சைடுலையும் பார்த்தீங்கன்னா பஞ்சை போட்டுக்கலாம். வாட்டர் கேன் வச்சுக்கலாம், நம்மள தண்ணி தேவைக்கிறப்ப கொடுத்துக்கலாம். அடுத்து அப்பா பருத்தி பை இப்படி போட்டுக்கிறாரு. கையிலேயே கட்டுறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நம்மகிட்ட இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நம்ம வடிவேல மாதிரி ஒரு ட்ரௌசர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா கையில வந்து எவ்வளோ தூரம் ஏற்றி கட்டிக்கலாம். இப்படி கட்டிட்டு இது என்ன பண்ணாரு உள்ள தெரிஞ்சாரா? நம்ம பருத்தி எப்படி போடுவீங்க? ஓகே, இப்போ நம்ம பருத்தி எடுக்க போறோம். அடுத்த டாஸ்க் பருத்தி எடுத்துலாமா? அதை அப்படியே புடுங்கடா, புடுங்கி பஞ்சை உருகுடா. புடிங்கிடா தனியா புடுங்கி உருகணும்டா பஞ்சை. டேய், அடுத்த 2 திருப்பி இந்தா இவ்வளோ பறிச்சிருக்கேன். தடி நிறைய பறிச்சேன். இப்போ நான் கேமரா பிடிக்க போறேன். சரி, இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் எடுத்துட்டு இருக்கீங்க, நான் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இது அகைன் டைகர் ஸ்லீப்பு. தூக்கம் வருது. என்னடா தூக்கம் வருதுன்ற? எல்லாம் பருத்தி எடுத்துட்டு இருக்க. நீ ஒரு மூட்டை பருத்தி கொட்டி பார்க்கலையா நீங்க? அவதியா? தண்ணியா? 1/2 மணி நேரம் பருத்தி எடுக்கலாம், இதுல தண்ணி வேற. ஏண்டா தண்ணி இல்லையா? மூச்சு விட்டுதா? கூழ் குடிச்சது. மூச்சு விட்டுதா? 1/2 மணி நேரம் தான் எடுத்திருக்கீங்க. டேய், நீ இப்போ தானே போன பருத்தி எடுக்கவே. போடு. சிந்தாம போடணும்.
புல்லு நிறையா இருக்கே தாத்தா. புல்லுக்குள்ள எதுவும் வேறு எதுவும் இருக்காதுல்ல? ஒன்றும் இருக்காது, நீ வாடு பாரு. பார்த்துக்க. இந்த முள் எதுக்கு இருக்கக்கூடாது? ஆமா, விவசாயம் பண்ணணும்னா இது இருக்கக்கூடாதுல்ல. ஏன்? தண்ணியை உறிஞ்சி என்னப்பா முள்ளை வெட்டத்துனா கல்லை வெட்டிட்டு இருக்க? மம்பட்டி கலருது. கலருதா? போடுறா டப்புன்னு கேமரா போயிடுச்சு மேலே போடு. போட்டா மாத்திராடா. ஓகே ரைட். இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா முதல்ல மழை வருதுன்னு சொல்லிட்டு ஓடுறாப்புல. ஓடிட்டாப்லையா? இங்கே அவர் எப்படி ஓடிட்டாப்புல? அப்படி மழை பெருசாக வருது. ஸோ பார்த்தோன்னா அடைமலையிலும் விட்டாது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க வந்து சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தார்பாயை பிடிச்சி. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம இருக்கிற இடத்துல பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்து தங்குறது கடல்ல. ஆமாம். ஸோ இருக்கிற இடத்த மண்ணை மெத்துறதுக்காக இப்போ போயிட்டு மண்ணெல்லாம் போகிறோம். ஸோ அடுத்த மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து விட்டது. இந்த மண்ணில் போகிறது 1 கிலோமீட்டர் இருக்க முடியாடா. அள்ளி கொண்டு வரல மண்ணு, அது ஈரமல்ல. ஆரம்பிக்கலாம். இதான் யார் தூக்குறா? தீக்கிறியா? காயில் வாங்க மாட்டேன். தீக்குறவா? அண்ணா ஒரு லைட்டு கொடுக்குறீங்களா? நான் முன்னாடி அடிச்சுட்டே போகிறேன். தண்ணி தூக்கிடா. நீயே தனியாக கொண்டு வந்துட்டியா? பரவாயில்லாவே. நடுக்கம் கொடுக்குது மாமா. 24 hours விவசாயியா? விவசாயமே தெரியல, சர்வைவல் ஸ்டோரி மாதிரி தெரியும். விவசாயம் கூட ஒரு சோதனை வராதுங்க உண்மையிலே. அந்த மழை பார்த்தீங்கன்னா எங்களை படாத பாடு படுத்திட்டு இருக்கு. கொஞ்சம் கூட நிற்கிற மாதிரி தெரியல. அடுத்தடுத்து பார்த்தோன்னா மழை வந்துட்டே இருக்கு. நம்ம பசங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னா அங்கே சமைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்காங்க நைட் சாப்பாடுக்கு. மலையில் வந்து தார்பாயை பிடிச்சிக்கிட்டு அதில் லைட்டை பிடிச்சிக்கிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பரிதாபத்தோடு சில பேர் நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள தூங்குறதுக்காக சில பேர் மண்ணை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா சின்ன ரூம், இதுக்குள்ள எவ்வளோ பேர் தூங்க முடியும்னு தெரியல, இருந்தாலும் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பயங்கர டஃபஸ்டான ஒரு டாஸ்க்கு. சர்வைவல் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வெறுஞ்சோறு, கத்திரிக்காய் கூட்டு, முட்டை பொரியல், தண்ணி சோறு, ஒரு மட்டை ஊறுகாய், அவ்வளோதான். குனிஞ்சுக்கிட்டே சாப்பிட்றீங்க. யாருமே எதிராக மாட்டேன். பாய்ஸ் அடுத்த டாஸ்க்கு ரெடியா? ரெடிங்க மாமா. இப்போ டைம் என்னன்னு தெரியுமா எக்ஸாக்டா? 10:45. 10:45. நம்ம டாஸ்க் ஆரம்பிச்சு எத்தனை மணி நேரம் ஆச்சு? சொல்லாமா? நான் ஏற்கனவே குளிச்சுட்டு இருக்கோம். குளிச்சுட்டு லேட். அது வயிற்றில் போயிடுச்சா? 7 பிஸ்கட் வேஸ்ட். சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம்?
சரி காலை கடனை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம்னா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலைல 7:30. இப்போ நம்ம வரப்பில் இருக்க செடியை வெட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தாத்தா எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுக்க போகிறாரு. முடிஞ்சா பாருங்க முடியாது சுண்டியா பார்த்து எல்லாம் மறந்து போகிறீங்க. கை காலெல்லாம் எரியுதே. சரி இப்போ எறும்பு நிறையா கடிக்குது. அதனால் அந்த செடியை விட்டு நம்ம அடுத்த செடிக்கு போகிறோம். சரியா? அந்த எறும்பு பெரிய பெரிய எறும்பாக இருக்குது, மொக்க எறும்பாக இருக்குது. அது ஏறிச்சுனா நம்மளை வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணாமல் விடாது. அதனால் நம்ம வந்து அடுத்த செடிக்கு போயிடலாம். என்னம்மா உன் சட்டை பின்னாடி ஃபுல்லாக சகதி. ஏ பாத்திரா உள்ள வேறு இருக்க போதா? கல்லுக்குள்ளலாம் நோண்டாடா, கல்லுக்குள்ள ஏதாச்சும் கிடக்குண்டா நீங்கள்? எறும்பு இருக்கு, பூரான் இருக்கு, எலி வருது. மறுபடியும் இந்த தானே செதுக்கணுன்றீங்க. அது வருமே. எறும்பு கடிக்குது. எறும்பு கடிக்குதா? எறும்பு கடிக்குதா? ஆமா அந்த வரப்ப சுத்தம் பண்ணி வருவோம்மா. என்னடா எறும்பு கடிக்குது? செந்துட்டி தண்ணிக்குள்ள இறங்குடா. ஆமா செந்தட்டி ஆமாங்கலாம். எங்கிட்டு இருக்கு? நான் செந்தட்டி இந்த இருக்கு பாருங்க. செந்தட்டி இருக்கா? ஆமா அப்ப அதை புடுங்குறேன்னு சொல்லிட்டு இதாகி போய் காலில் பட்டு. 24 hours later. ஸோ இப்போ எக்ஸாக்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ டைம் என்ன ப்ரோ? 10:30. மணி 10:30. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 24 hours சேலஞ்ச் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 24 hours 9:30 முடிஞ்சு. ஆனால் நம்மளோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த ஒர்க்கில் களத்தில் இறங்கிட்டோம். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். ஓகேவா? நான் வெங்கடேஷ் விவசாயினா களத்தில் இறங்கிடலாமா? எதுக்கு இறங்குது? அது கை போச்சு. ஏ அப்பா வாரு புரியிட்டாரு. வெறுத்தனப்பா பார்த்துப்பா. அந்த இடத்துல எறும்பு நிறையா இருக்கும். அவனை பிடிங்கி போடுங்க மாமா, வீசுங்க மாமா, பிடிங்கி வீசுங்க. ஒரு ரூபா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹோல் பரப்பி நம்ம வெட்டி முடிச்சாச்சு. சைடில் இந்த செடியை மட்டும் வெட்டியிருக்கோம். ஆமாம் வரப்பில் வெட்டல, அதெல்லாம் வெட்டினா நாக்கு தள்ளி போயிடும். ஸோ ஓகே இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் நம்ம க்ளீன் பண்ணி கொண்டதை பார்த்துலாமா? Yes.